தமிழ்நாட்டில் மத வன்முறையை தூண்டலாம் என்பதே பாஜகவின் நோக்கமாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், முதலமைச்சர் தரப்புல இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் வழக்கமாக தொண்டர்களுக்கு, அதாவது உடன்பிறப்புகளுக்கு கடிதம் என்பதை எழுதுவார். அந்த அடிப்படையில் இப்போது ஒரு கடிதம் என்று எழுதியிருக்கிறார். அதில் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் வெல்வோம், நாம் உயிருடன் கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளில் உங்களுடைய ஒருவனாக எழுதக்கூடிய மடல் எனவும் அண்ணாவுடைய நினைவு நாள் வரக்கூடிய நிலையில் அதற்கான ஒரு அழைப்பு கொடுக்கக்கூடியதாக இந்த கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு பெயர் சூட்டியது மட்டுமல்லாமல், பெயர் சுட்டி மகிழ்ந்த தனையன் என்ற பெருமைக்குரியவர் நமது மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பெருமகன் பேரறிஞர் அண்ணா அவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மக்களுக்கு அரசியல் இயக்கத்தை 1949ஆம் ஆண்டு தொடங்கி 18 ஆண்டுகள் மக்களுடன் பேராதரவுடன் திமுக கழகத்தை அறையில் ஏற்றவர் என அண்ணாவுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். அவர் ஆட்சி காலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது. அது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் வாய்மே வெல்லும் என்று தமிழை இடம்பெற செய்த பேரறிஞர் அண்ணாவின் சிறப்புமிக்க ஆட்சி 2 ஆண்டுகளில் முழுமையாக நீடிக்கவில்லை. கொடிய புற்றுநோய் காரணமாக இயற்கை நம் அண்ணாவை சரித்துக் கொண்டது. இந்த நிலையில் அதனை தொடர்ந்து கட்டிக்காத்தவர் என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் கலைஞர் அதற்கு அடுத்ததான பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டிருந்தார். இதயத்திலும் ஆட்சி தொழிலும் சுமந்தார் நம் உயர்நீதிமன்ற தலைவர் முத்தமிழர் கலைஞர் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு 50 ஆண்டுகாலம் இந்த இயக்கத்தை வழிநடத்தி 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று நவீன தமிழ்நாட்டை கட்டமைத்தவர் தலைவர் கலைஞர் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு கட்சியை வளர்த்திருக்க ஒரு சூழ்நிலையில் தற்போது அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 6வது முறையாக அரியணை ஏற்றும் உடன்பிறப்பான உங்களின் அயராத உழைப்பிற்கு முதன்மையான பங்கு இருக்கிறது. உங்களை வழிநடத்தும் பொறுப்பை சுமந்திருக்கக்கூடிய நான் ஒவ்வொரு நாளும் ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிறேன். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியின் இருட்டடியிலிருந்து தமிழ்நாடு மீட்கப்பட்டு விடியல் வெளிச்சத்தை கண்டிருப்பதாகவும், ஒன்றிய பாஜக அரசினுடைய திட்டமிட்ட வஞ்சகத்தை எதிர்கொண்டு தமிழ்நாடு பொருளாதாரத்திலும் தொழில்துறையிலும் கல்வியிலும் கட்டமைப்பிலும் இன்னும் பல துறைகளில் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் ஒன்றிய அரசினுடைய பொருளாதார ஆய்வறிக்கையை இதை உறுதிப்படுத்துவதும் மிக முக்கியமானதா பார்க்க வேண்டும். இந்தியாவுக்கே முன்னோடியான சமூக திட்டங்களை வழங்கி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் திராவிட மாடல் அரசு பெரும் பங்காற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் உங்களில் ஒருவனாக என்னுடைய அயராத பயணத்திற்கு ஓயாத உழைப்பிற்கும் உந்து சக்தியாக இருப்பவர்கள் பேரறிஞர் அண்ணா என்றும் முத்தமிழர் கலைஞர் என்றும் இனமான பேராசிரியர் உட்பட அனைத்து முன்னோடிகளுக்கும் எதிர்ப்புகளையும் வஞ்சகத்தையும் எதிர்கொள்ளும் போராட்டமாகவே முதலமைச்சர் பொறுப்பை அனுபவித்தபடி தமிழ்நாட்டுடைய மக்களின் முன்னேற்றத்துக்கு உழைத்து வருகிறேன். இதுவே என்னுடைய பலம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்ல வேண்டி மண்ணில் எந்த வகையிலும் மத வன்முறையை தூண்டலாம் என்பதே பாஜகவினுடைய நோக்கமாக இருக்கிறது.